ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி இந்தியன் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல மசாலா பாஸ்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப குயிக்கா பண்ணிடலாம். அதே மாதிரி எப்போதும் இட்லி தோசைன்னு இல்லாம அப்பப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதுவும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்க்கு, டின்னருக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்ச பிறகு 2 கப் பாஸ்தா சேர்த்துக்கலாம். நீங்க எந்த பாஸ்தா வேணா எடுத்துக்கலாம். கோதுமை பாஸ்தா கிடைக்குது, மல்டிகிரெயின் பாஸ்தா கிடைக்குது, இல்லைன்னா எப்போதும் கிடைக்கிற நார்மல் பாஸ்தா எது வேணா சேர்த்துக்கலாம். 10-15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த பேக்கெட்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 12 நிமிஷத்துக்கிட்ட ஆயிருக்கு. அமுக்குனா இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும். அப்ப பாஸ்தா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு தனியா எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி ஒரு பவுல்ல மாத்தி வச்சிருங்க. அடுத்ததா ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் குடமிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக 2-3 கலரில் குடமிளகா சேர்த்துருக்கேன். இது லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, ரெண்டுத்தையும் பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் சிவப்பு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மல்லித்தூள், இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்க தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்தி இந்த மாதிரி சாஃப்டா வதக்கிக்கோங்க. இப்போ இதுல 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கெச்சப் கூட சேர்த்துக்கலாம், இல்லை சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் என்ன வேணால் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு நம்ம வேக வச்சு வச்சிருக்க பாஸ்தாவை இது கூட சேர்த்துக்கலாம். மசாலாவோட நல்லா கோட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க குடமிளகாவை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, கடைசியா 1 ஸ்பூன் எலுமிச்சை பழசாறு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே எல்லா மசாலாவும் போட்டிருக்கிறதுனால இதுக்கு சைடுக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்பைசி இந்தியன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.